ஹை கைஸ், நேத்திக்கு ஆண்ட்ரே ரசல் அவரோட ஐபிஎல் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு. இதனால ஏற்பட்ட விளைவுகள் என்ன, இப்போ சிஎஸ்கே இவருக்கு பதிலாக போகக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்னவா இருக்கு அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் மதத்தில் இன்ட்ரெஸ்டிங் ஐபிஎல் அண்ட் சிஎஸ்கே அப்டேட்ஸுமே இருக்கு. அதெல்லாம் பத்தியுமே கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம். வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோக்களை தெரிவித்து மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா ஃபர்ஸ்ட் ஓடியே நேத்திக்கு ராஞ்சியில் நடந்துச்சு. ஸோ அதை பற்றி ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். இந்தியா 17 ரன்ஸ் மார்ஜினில் இந்த கேமை வின் பண்ணியிருந்தாங்க. விராட் கோலி தான் நேத்திக்கு இந்தியன் டீமோட ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர். 135 ரன்ஸ் ஆஃப் 120 பால்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. எஸ்பெஷலி 100 கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த கேமை வந்து ஆக்சிலேட் பண்ணியிருப்பார். பார்த்தீங்களா, அது வேற மாதிரி இருந்துச்சு. நாட் டு ஃபர்கெட், ரோஹித் சர்மாவும் நேற்றுக்கு ஒரு 50 ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மாவோட அந்த செகண்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் வந்து 136 ரன்ஸ் இருந்துச்சு. ஸோ சூப்பராக அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் இருந்ததுனால தான் நம்ம டீம் இந்தியாவோட ஸ்கோர் வந்து 300+ போச்சு. நம்ம எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரியே ருத்ராஜுக்கு நம்பர் 4ல சான்ஸ் கிடைச்சிச்சு. பட் அவரால் அதை கேபிட்டலைஸ் பண்ண முடியல. 8 ரன்ஸுக்கு ஆட்டம் எழுந்திருப்பார். இட் வாஸ் டியூ டு ஸ்டன்னர் பை டெவால் பிரெஸ். ஸோ நம்ம ருத்து அந்த ஷாட்டே பிளே பண்ணியிருக்க வேணாம், டிரைவ் பண்ண பார்த்தாரு பால. பட் கொஞ்சம் அப்பிஷா போச்சு. நம்ம டெவால் பிரெஸ் வென் டு ரைட் அண்ட் அழகா சூப்பராக வந்து ஒரு கேட்ச் ஒன்று எடுத்திருப்பாரு. சொல்லி வச்ச மாதிரி சவுத் ஆப்பிரிக்காவோட இன்னிங்ஸ்ல டெவால் பிரெஸோட விக்கெட் வந்து ருத்து கேட்ச் மூலியமா எடுத்திருப்பாரு. ருத்தோட இந்த ஒரு டிசப்பாயிண்டிங் ஃபெயிலியர்னால நெக்ஸ்ட் மேட்ச்ல ருத்துக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகமா மாறி இருக்கு. லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங், திஸ் பிட்ச் இஸ் a batter's paradise. இது வந்து கம்ப்ளீட்லி ஃபிளாட் ட்ராக். ஸோ ருத்ராஜால எக்ஸ்கியூசஸ் கொடுக்க முடியாது. ஒரு டஃபான பிட்ச் அண்ட் மேட்சிங் டெலிகாஸ்ட் பண்ணலனா மட்டும்தான் ருத்து வந்து ரன் அடிப்பார் போல. ஆல்ரெடி டாப் ஆர்டர் ஸ்பாட்ஸ்க்கு ஹெவி காம்படிஷன் இந்தியன் டீம்ல இருக்கிறப்போ நீங்க கிடைக்கிற சான்சஸ்ல யூ ஹேவ் டு ப்ரூவ் யுவர் செல்ஃப். செகண்ட் ஓடியே வில் கிவ் us a clear picture. பிளேயிங் கிரவுண்ட்ல ருத்துவோட நேம் இருந்துச்சுன்னா அப்போ ருத்துவை பேக் பண்றாங்க அப்படின்னு நம்ம கண்டிப்பா எடுத்துக்கலாம். இன்கேஸ் ருத்து இல்லைனா தென் இந்தியன் டீம்ல திரும்ப ருத்து என்டர் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே ஸ்லிம்மா மாறிடும். ஆயுஷ் மாத்திரே வாட் இஸ் திஸ் கன்சிஸ்டன்சிரா, பேக் டு பேக் ஹண்ட்ரட்ஸ் வந்து எஸ்எம்ஐடில இப்போ வந்து ஆயுஷ் மாத்திரே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ப்ரீவியஸா விதர்பாக்கு எதிராக 110 ரன்ஸ் ஆஃப் 53 பால் ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. நாட் அவுட்லயுமே ஃபினிஷ் பண்ணியிருப்பாரு. அண்ட் நேத்திக்கு ஆந்திர பிரதேஷ் இந்த எஸ்எம்ஐடில வந்து அன்பீட்டனா இருக்கிற அந்த டீமுக்கு எதிராக வந்து 104 ரன்ஸ் இன் ஜஸ்ட் 59 பால் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இதுவுமே வந்து நாட் அவுட் ஃபினிஷ் தான். ஆஷனாவோட ரீசென்ட் யூடியூப் வீடியோட டைட்டில் பார்த்துருப்பீங்க, சிஎஸ்கேஸ் பியூட்டிஃபுல் டாப் ஆர்டர் ப்ராப்ளம். அதாவது சிஎஸ்கேல கரண்டா வந்து சஞ்சு சாம்சன், உர்வில் பட்டேல், அதுக்கப்புறம் ஆயுஷ் மாத்திரேன்னு சொல்லிட்டு நிறைய டாப் ஆர்டர் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்க எப்படி ப்ளே பண்ண வைக்க போறாங்க அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பேசியிருப்பாரு இல்லையா. இப்போ ஆயுஷ் மாத்திரே அண்ட் சஞ்சு சாம்சனோட கரண்ட் ஃபார்மை பார்க்கறப்போ இவங்க ரெண்டு பேரும் ஓப்பன் பண்ணாங்கன்னா சிஎஸ்கேட பவர் பிளே ஸ்கோரை 80 கிராஸ் பண்ணிடும் போல. சஞ்சு சாம்சன் ஒரு நல்ல கம்பெனினா அப்பப்போ வந்து பவுண்டரி ஸ்கோர் பண்ணி அப்பப்போ ஆயுஷ் மாத்திரைக்கு வந்து ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணி கொடுத்தாலே ஆயுஷ் மாத்திரே கேன் புல் ஆஃப் மெனி ஒண்டர்ஸ். அதனால சிஎஸ்கே கரெக்டாக இவங்க ரெண்டு பேரும் யூஸ் பண்ணணும். சஞ்சு சாம்சன் அஃப்கோர்ஸ் 18 கோடியை கொடுத்து எடுத்துட்டு அவரை நீங்கள் வந்து ஜஸ்ட் ஆயுஷ் மாத்திரைக்கு ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி கொடுக்குற வேலை பார்க்கக்கூடாது. அவருமே வந்து ஸ்கோர் பண்ணணும். ஆக்சுவலாக சிஎஸ்கேல ரொம்ப நாட்கள் ஆகிருச்சு ஒரு டிஸ்ட்ரக்டிவ் ஓப்பனிங் காம்போவை பார்த்து. ஐ திங்க் இவங்க ரெண்டு பேராலையும் அதை பண்ண முடியும் நான் நம்புறேன். இன்னைக்கு டிசம்பர் 1 ஆஃபிஷியலாக ஐபிஎல் மினி ஆக்ஷன் மந்த்குள்ள நம்ம வந்தாச்சு. டிசம்பர் 16 அன்னைக்கு அபுதாபியில் மினி ஆக்ஷன் நடக்க போகுது. இந்த மினி ஆக்ஷனோட ரெஜிஸ்டர்டு பிளேயர்ஸ் லிஸ்ட் எப்போ வரும் தான் நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ ப்ராபப்ளி வந்து கமிங் வீக்கெண்டில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் க்ளோஸ் ஆகிரும். அண்ட் இந்த கோர்ஸ் ஆஃப் நெக்ஸ்ட் வீக் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு லிஸ்ட்டை வந்து ஆஃபிஷியலாக பிசிசிஐ ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த மினி ஆக்ஷன் தான் வந்து மோஸ்ட் போரிங் ஆக்ஷன் இன் ஐபிஎல் ஹிஸ்டரியா இருக்க போகிறது நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. பிகாஸ் நிறைய இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டார்ஸ் இந்த ஆக்ஷனுக்கு வர போகிறது கிடையாது. திஸ் ஆக்ஷன் இஸ் கோயிங் டு பி கம்ப்ளீட்லி டாமினேட்டட் வித் இந்தியன் அன்கேப் பிளேயர்ஸ். ஸோ எக்கச்சக்கமான நியூ டேலண்ட்ஸ் வந்திருக்காங்க இல்லையா. க்ளோஸாக இந்த டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ஸை ஃபாலோ பண்றாங்கன்னா கண்டிப்பா இந்த ஆக்ஷன் வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்கேஸ் டொமஸ்டிக்லாம் ஃபாலோ பண்ணாம ஜஸ்ட் டைரக்டா வந்து ஐபிஎல் பார்க்கறாங்கன்னா அவங்களுக்கு மேபி கொஞ்சம் போரிங்கா இருக்கலாம். லாஸ்ட் ஃபியூ டேஸாவே நிறைய கண்ணீர்கள் ஆன்லைன்ல பார்க்க முடியுது. நம்ம ஃபேப் டியூப்ளசிஸ் இந்த ஐபிஎல் மினி ஆக்ஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்ண போறது கிடையாதுன்னு இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃபார் த பாஸ்ட் 14 சீசன்ஸாக நான் ஐபிஎல் ப்ளே பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் இந்த டைம் வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ண போறது கிடையாது. இது ரிட்டையர்மெண்ட்னு சொல்லாம சொல்லியிருக்காரு. பிகாஸ் எங்கேயும் ரிட்டையர்மெண்ட் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லல. அண்ட் இன்னொரு பேரல் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து சர்டன்லி இஸ்ன்ட் குட் பை, யூ வில் see me again. அதாவது திரும்ப என்ன பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காரு. ஸோ 2027 மினி ஆக்ஷன்ல ஃபேப் டியூப்ளசிஸ் மைட் என்டர் அகைன். பட் ஆல்ரெடி ஃபேஃபோட ஏஜ் 42. ஸோ இன்னும் எவ்வளோ வருஷம் கிரிக்கெட் ப்ளே பண்ண போறாரு அப்படிங்கிறது ஒரு சந்தேகம். மேக்ஸிமம் 1 or 2 இயர்ஸ் தான் ப்ளே பண்ணுவாருங்கிறப்போ நீங்க எப்படி 2027 ரெஜிஸ்டர் பண்ண முடியும்னு கேட்பீங்க. எல்லாத்துக்கும் காலம் தான் பதில் சொல்லும். அதனால பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் ஃபேப் டியூப்ளசிஸ் இந்த வருஷம் ஐபிஎல் ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக வந்து பிஎஸ்எல் சீசன் ப்ளே பண்ண போறாராம். அதாவது இது எனக்கு ஒரு நியூ சேலஞ்சாக இருக்க போகுது. ஸோ இந்த வருஷம் நான் பிஎஸ்எல் சீசன் ப்ளே பண்ண போறேன். அண்ட் இது வந்து ஒரு நியூ கண்ட்ரி அண்ட் நியூ என்வைரன்மெண்ட் அண்ட் அஃப்கோர்ஸ் ஒரு நியூ சேலஞ்ச். அதனால ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் அப்படின்ற மாதிரி முடிச்சிருக்காருங்க. நம்மளோட ஒரு பழைய வீடியோல இதை பத்தி பேசியிருப்போங்க. ஃபேப் டியூப்ளசிஸ் இந்த ஆக்ஷனுக்கு வந்தாலுமே வந்து அவர் கண்டிப்பாக அன்சோல்டா போறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்கு. பிகாஸ் எவ்ரி டீம் ஆல்மோஸ்ட் லுக் செட்டில். எந்த டீமுக்குலாம் ஓப்பனர் தேவையோ அந்த டீமுக்கு மேபி ஃபேப் லேண்ட் ஆகலாம் தான் நம்ம சொல்லியிருப்போம். அதுவும் பேக்கப் ஓப்பனராக போறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்கு வேற. ஸோ ஃபேப் இந்த ஐபிஎல் 2026 சீசனை ஸ்கிப் பண்ணது ஒரு நல்ல முடிவு. திரும்ப ரிட்டர்ன் ஆகிறாரா ஐபிஎலுக்கு அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க இந்த ஒரு போஸ்ட்டை பார்த்ததுக்கு அப்புறமா? உங்களுக்கு எமோஷனலாக இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக சொல்லுங்கள். ஃபேப் டியூப்ளசிஸ்க்கு அடுத்து இந்த ஐபிஎல் 2026 மினி ஆக்ஷனுக்கு
பொசிஷனுக்கு இன்னொரு பிளேயருமே வரப்போகிறது கிடையாதுங்க. இவர் ஒரு பிக் நேம் ஆண்ட்ரே ரசல். ஸோ ஆண்ட்ரே ரசலுக்கு வந்து அதிக எதிர்பார்ப்பு இருந்துச்சு. கேகேஆர் ரசலை ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு நியூஸ் வந்ததுக்கு அப்புறமாவே எல்லா டீமோட ஃபேன்ஸுமே வந்து அவங்க டீமோட ஜர்சியில் வந்து ரசலை போட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் ஏஆர் ஸ்ரீகாந்தோட இந்த கிரிப்டிக் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி பார்த்ததுக்கு அப்புறமா சிஎஸ்கே ஆர் டார்கெட்டிங் ரசலுங்கிறது நமக்கு ரொம்ப கிளியராக தெரிஞ்சிச்சு. அதுவும் ரசலோட ரிட்டையர்மெண்ட் நியூஸ் வந்ததுக்கு அப்புறமா திரும்ப இப்போ லேட்டஸ்ட்டாக ஏஆர் ஸ்ரீகாந்த் ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி வச்சிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, யூ ஆர் நாட் ரிச் அன்டில் யூ ஹேவ் சம்திங் தட் மணி கான்ட் பைன்னு போட்டிருக்காரு. இந்த ஸ்டோரி மூலியமா ஏஆர் ஸ்ரீகாந்த் என்ன கருத்து சொல்ல வராருன்னு கேட்குறீங்க. ஸோ ரசலோட லாயல்ட்டி டுவர்ட்ஸ் கேகேஆர், பிகாஸ் கண்டிப்பாக இந்த மினி ஆக்ஷனுக்கு ரசல் வந்தார்னா ஹி கேன் ஃபெச் லாட் ஆஃப் மணி. பட் அவர் அதை ஆசைப்படாமல் அவர் வந்து கேகேஆர்லேயே இப்போ ஸ்டே பண்ண போறாரு. பிகாஸ் கேகேஆரோட பவர் கோச்சாக இப்போ வந்து அவர் சைன் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் ஐபிஎல்ல வந்து முதல் டைமும் ஒரு டீம் வந்து பவர் கோச்னு ஒருத்தர் சைன் பண்ணுறாங்க. இது என்ன புது விஷயம்னு தெரியல. கேகேஆரோட கோச்சிங் ஸ்டாஃப் இஸ் ஃபில்டு வித் லெஜெண்ட்ஸ். பிகாஸ் அசிஸ்டன்ட் கோச்சாக வந்து ஷேன் வாட்சன், ஹெட் கோச் வந்து அபிஷேக் நாயர் அண்ட் பவுலிங் கோச் டிம் சவுத்தி, இப்போ பவர் கோச்சாக வந்து ஆண்ட்ரே ரசல் அண்ட் டீம் மென்டாரா வந்து டுவேன் பிராவோன்னு சொல்லிட்டு ஒரு சரியான சப்போர்ட் ஸ்டாஃபை தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அஸ்வினோட யூடியூப் சேனலில் வந்து 2 நாட்கள் முன்னாடியே வந்து இந்த நியூஸை கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ என்ன சொல்லியிருப்பாருன்னா, பொலாட் எப்படி எம்ஐ டீமில் ஒரு கோச்சிங் ரோல் இருக்காரோ அதே மாதிரி இன்னொரு டாப் கிரிக்கெட்டருமே வந்து ஒரு கோச்சாக மாற போறாருன்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு ஒரு ஹிண்ட் வேற கொடுத்துருப்பாருங்க. ஸோ ஆண்ட்ரே சித்தார்த்துக்கு வந்து ஆண்ட்ரே, அதுக்கப்புறம் ஒரு இங்கிலாந்து பிளேயர், இவரோட கடைசி நேம் வந்து ரசல். ஸோ ஃபேன்ஸ் ஆல்மோஸ்ட் கெஸ் பண்ணிட்டாங்க ஆண்ட்ரே ரசல் இந்த ஐபிஎல் சீசனில் ப்ளே பண்ண போகிறது கிடையாதுன்னு. அதுக்கேற்ற மாதிரியே ஆண்ட்ரே ரசல் அஃபிஷியலாக அவரோட இன்ஸ்டாகிராமில் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. சில பேர் இது வந்து ஃபோர்ஸ்ட் ரிட்டையர்மெண்ட், ஐபிஎல்லேருந்து ஆண்ட்ரே ரசல் ரிட்டையர் ஆகிற ஐடியாலே கிடையாதாம். கேகேஆர் தான் வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஓகே இந்த ஆப்ஷனில் வந்து கண்டிப்பாக சிஎஸ்கே மாதிரி டீம்ஸ்க்கு அவர் போயிட்டாருன்னா நமக்கு ஒரு பெரிய தலைவலியாக அமைஞ்சிடும், அதனால வந்து ரிட்டையர் ஆக வச்சுட்டாங்கன்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பிளேயரை ஃபோர்ஸ் பண்ணிலாம் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண வைக்க முடியாது. ESPN கிரிக்கெட் இன்ஃபோல கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆண்ட்ரே ரசல், அதுக்கப்புறம் ஷாருக் கான் அண்ட் லாஸ்ட்டாக வெங்கி மேஷர் இவங்கலாம் வந்து ஒரு லாங் டிஸ்கஷனில் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா தான் இந்த ஒரு முடிவையே எடுத்திருக்காங்க. அதுவும் ஆண்ட்ரே ரசலோட ரீசன்ட் T10 பர்ஃபார்மன்ஸஸ்லாம் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறமா ஆண்ட்ரே ரசல் வந்து ஐபிஎல்ல ப்ளே பண்ணார்னா அது கண்டிப்பாக தப்பாக இருக்கும். அதனால தான் ஆண்ட்ரே ரசல் ஓகே திஸ் இஸ் த ரைட் டைம் டு கால் ஆஃப்னு கரெக்டான ஒரு டிசிஷனை வந்து ஆண்ட்ரே ரசல் எடுத்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக சிஎஸ்கே அண்ட் கேகேஆர் வந்து கேமரன் கிரீனுக்கு வந்து அடிச்சுக்க போகிறாங்க. 30 to 35 crores போனாலுமே ஆச்சரியம் கிடையாது. இப்போ நிறைய மார்க் ஆக்ஷன்ஸ் வந்து நிறைய யூடியூப் சேனலில் பார்த்துட்டு இருக்கேன். எல்லாருமே வந்து 30 to 35 crores தான் வந்து நம்ம கேமரன் கிரீனை பிக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரியல் ஆக்ஷன்லையுமே அது நடக்கிறதுக்கான ஹை சான்சஸ் இருக்கு. சிஎஸ்கேக்கு இன்னும் ப்ராப்பராக ஒரு நம்பர் 6 பேட்ஸ்மேன் அமையல. ரசல் வந்திருந்தாருன்னா சூப்பராக இருந்திருக்கும். இப்போ ரசல் இல்லாததுனால சிஎஸ்கே மைட் பிட் ஃபார் கார்த்திக் சர்மா வெரி ஹார்ட். ஸோ அக்ரெசிவாக போக போறாங்க. பிகாஸ் நமக்கு நம்பர் 6 பேட்ஸ்மேன் தேவைப்படுறது. ஒரு இந்தியன் ஆப்ஷனாக இருக்கிறதுனால சிஎஸ்கே அதர் ஏரியாஸில் ஃபோக்கஸ் பண்ணி மேபி அங்கே வந்து ஓவர்சீஸ் பிளேஸ் வந்து ப்ளே பண்ண வைக்கலாம். ஐ திங்க் பீடா கூட லேட்டஸ்ட்டாக ஒரு ட்வீட் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆண்ட்ரே ரசல் லீவ் ஆகினதுனால மேபி சிஎஸ்கே மேட்ச்களுக்கு போக போறாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. பிக் ஷோன்னு போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். பாஸ்ட்ல சிஎஸ்கே வந்து மேட்ச்களுக்கு நிறைய டைம் பீட் பண்ணிருக்கிறதுனால மேபி அவருமே வந்து டார்கெட் லிஸ்ட்ல இருப்பாரு. வெரி ஃபியூ செட் ஆஃப் பிளேஸ் இருக்கிறதுனால தான் நம்ம சிஎஸ்கே வந்து எல்லாருக்குமே வந்து ட்ரை பண்ற மாதிரி தெரியுதே தவிர சிஎஸ்கே ரொம்ப சூஸியா தான் இருக்க போறாங்க. அவங்க எந்த பிளேஸ் தேவைப்படுதோ அந்த பிளேஸ்க்கு மட்டும்தான் போக போறாங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? வில் சிஎஸ்கே கோ ஃபார் மேக்ஸ்வெல்? உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஷியஸ். பாய்.